திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார முதற்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே தற்போது 9ஆம் திருமுறையை பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நிகழ்ச்சிக்குள் நுழைவதற்கு முன்பதாக திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி, 12 திருமுறை ஆசிரியர் துதி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழமையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைய நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம் ஊரப்பாக்கத்தை சேர்ந்த திரு ராஜசேகரன், திரு ராஜசேகரன் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சியை ஒப்படைக்கிறோம். ஐயா வாங்க ஐயா. சிவாயனம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்குகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு. ஓம் நம சிவாய. முதலில் திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. வாங்க பரமேஸ்வரி அம்மா, வாங்கம்மா. சிவாய. திருச்சிற்றம்பலம். நன்றி. 12 திருமுறை அருளிய அருளாளர்கள் போற்றி. திருமாளிகை தேவர் திருவடி போற்றி, சேந்தனார் செம்பதும சேவடி போற்றி, கருவூர் தேவர் கடலினை போற்றி, பூந்துருத்தி நம்பி காடநம்பி கடல் போற்றி, கண்டராதித்தர் கடலடி போற்றி, வேணாட்டடிகள் விரைகடல் போற்றி, திருவாலி அமுதனார் திருவடி போற்றி, புருடோத்தும நம்பி பூங்கழல்கள் போற்றி, தேதிராயரடிகள் சீரடி போற்றி, திருமூலநாயனார் திருத்தால் போற்றி, திருவாலவாயுடையார் தேற்றால் போற்றி, காரைக்கால் அம்மையார் பூவடி போற்றி, ஐயடிகள் காடவர் கோன் அருங்கழல் போற்றி, சேரமான் பெருமாள் சேவடி போற்றி, நக்கீர தேவர் நற்றால் போற்றி, கல்லாட தேவர் கடலடி போற்றி, கபில தேவநாயனார் கடலினை போற்றி, பரணதேவநாயனார் பொற்றல் போற்றி, இளம்பெருமானடிகள் இணைத்தால் போற்றி, அதிராவடிகள் அருங்கடல் போற்றி, அதிராவடிகள் அருங்கடல் போற்றி, பட்டினத்து பிள்ளையார் மலர்த்தால் போற்றி, நம்பி ஆண்டார் நம்பி நற்றால் போற்றி, செல்வமலி குன்றத்தூர் சேக்கிழாரடி போற்றி, நம்பி ஆண்டார் நம்பி நற்றால் போற்றி, செல்வமலி குன்றத்தூர் சேக்கிழாரடி போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. அதுல முதல்ல 4 துதி சொன்னீங்களா? பொழியர்கோன்னு சொன்னீங்களா? திருமாளிகை தேர்ல இருந்து ஆரம்பிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, சொல்லலையா? 4 துதி சொல்லல. புழியர்கோன்னு ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் 5வது தான் திருமாளிகை தேவை. முதல்ல 4 சொல்லி அப்புறம் 5வது திருமாளிகை தேவை. ஐயா படிக்கட்டுங்களா? அம்மா சொல்லுவாங்க. சொக்கம்மா சொல்றாங்க. சொக்கம்மா சொல்லுங்கம்மா. பூவிழியர்கோன் பழுத்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்றொன்றர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். முதல்ல நம்ம திருமுறை தமிழோசையில முதல்ல 7 திருமுறைகளா பிளஸ் 8ஆம் திருமுறையை சேர்த்து கொடுத்தா அந்த 4வர்கள். அதுக்கப்புறம் திருமாளிகை தேவன் 9 பேர் திருவிசைப்பா, 10ஆம் திருமுறை திருமூலர், 11ஆம் திருமுறையில 12 பேரு நம்பி ஆண்டார், திருவாலவாயிலிருந்து நம்பி ஆண்டார்னு பிறக்கும், கடைசியா சேக்கிழார். அப்படி அது பண்ணா எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 27 வரும். 27 நட்சத்திரம், 12 ராசிகள்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. அடுத்து திருமுறை கோயில் சென்று அடைதல். திருச்சிற்றம்பலம். அருள் பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும், பொருள் சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் 2 எனவும் புவனம் உய்ய, இருள்கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றாள் தன் திருவருளும் எனவும் கூடி, திருள்கலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர்
கோயில் சேர்ந்தார் அன்றே. திருச்சிற்றம்பலம். அடுத்து திருக்கதவம் திறக்க. வாங்க உமாமா. உமாமா வாங்க. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலை. பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கார் அருமால் உற்று பின்னை நீ அம்மா அழுங்கி ஆற்றாதே. திருமாமணிசே திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமானறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. திருமானறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. திருச்சிட்டமலை. திருமுறை தமிழாசியை வழங்கி அந்த 27 நாயன்மார்களை போற்றி அவர்கள் துணையோடு அந்த திருமுறை திருக்கோயிலுக்கு சென்று அந்த திருக்கோயிலை திறந்து வைத்து அங்கே இருக்கிற அதுல எழுந்தருள பெருமானிடத்துல அவளை நம் உள்ளத்திலே எழுப்புவதற்காக திருப்பள்ளி எழுச்சி பாடி இந்த நிகழ்ச்சியை நம்ம தொடங்குறோம். வாழ்க வாழ்க. திருப்பள்ளி எழுச்சி. சொக்கம்பல வாங்க. 4வது பாட்டு. புவனையில் போய் பேர இன்னிசை வீணையர் படிங்க. 4வது. ஐயா தான் சொன்னாரு 10வது பாட்டுன்னு. இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால் இரு கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால் துண்ணிய பிணை மலர் கையினர் ஒரு பால் தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒரு பால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால் திருப்பெருந்துறையூரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளானே. என்ன பெருமான் என்னையும் ஆட்கொள்ள வேண்டும் என்று மணிவாதக பெருமான் தன்னை தாழ்வெனும் தன்மையோடு சைவமாம் சமயம் சாரும் நிலையில இருந்து பாடின பாட்டுன்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. இப்போது இந்த திருமுறை தமிழோசையில இன்றைக்கு 398வது நாள் இன்னைக்கு. வாழ்க. நேற்றுக்கு சேந்தனாருடைய ஒரு பதிகம் படித்தோம். 5வது பதிகத்தை படித்தோம். இன்னைக்கு 6வது பதிகம். நேற்றுக்கு படித்தது திருவேழிமலை, இன்னைக்கு படிக்கிறது திரு ஆவடுதுறை இல்லையா? திருவாவடுதுறை. சரி. வாழ்க வாழ்க. ஐயா சொன்னா காலையில சிவலிங்கத்தை காட்டி ஆதீனத்தை கொடுத்தாங்க, திருவாவடுதுறை கொடுத்தாங்க. அந்த திருவாவடுதுறை பெருமானை நோக்கி திருமாளிகை தவிர பாடல. அதனால இந்த படிக்கும்போது ஐயா கையில வச்சுக்கிற அந்த சிவலிங்கத்தை ஆவடுதுறை பெருமான் நினைத்து பாடுதல். திருமாளிகை தவிர வாயா அந்த இதால வாக்காலே. பொய்யாத வேதியர். வாங்க நடராஜ் ஐயா வாங்க. ஐயா ஆவடுதுறை அமுதன்னு பாடுங்க. பஞ்சமன் சாமி நான் வேலு இருக்க சாமி, பணியில இருக்க சாமி. வேள்வி பணி செய்யறாரு, அவர் விட்டுருங்க. அவரை வரிசையா முடிக்கும் போது வராருன்னு தெரியல. யார் முடிக்கிறதுன்னு சொல்லிடுங்க. இல்லைன்னா சரி ஜான்சியம் இருக்காங்களா? நான் வந்துருவேன். யார் வந்துடுறேன். சரி சரி. 7:30 மணி தானே வேள்வி? சரி ரைட். ஐயா படியாத வேதியர். ஐயா நீங்களே படிங்க, ஆரம்பிங்க. பொய்யாத வேதியர் சாத்தை மெய்ப்புகழ் ஆளர் 1000 பூசுரர் மெய்யே திருப்பணி செய்சீர் மிகு காவிரி கரைமேய ஐயா திரு ஆவடுதுறை அமுதே என்று உன்னை அழைத்த கால் மையார் தடங்கண் மடந்தைக்கு ஒன்று அருளாது ஒழிவது மாதிமையே. அந்த பொய்யாத வேதியர் பெருமானே வணங்குகிற அந்த
பெருமானுக்கு சாத்துகிற புகழாள் 1000 பூசுரர் என்று திருவாவடுதுறையில 1000 அந்தணர்கள் சேர்ந்து ஆடுதுறை பெருமானை வணங்குவார்கள் என்று சொல்ற செய்தி வருகிறார். அங்க இருக்கிற பெருமான் ஆவடுதுறை அமுது என்று குறிப்பிடுகிறார். அந்த பெருமானை அழைக்க வேண்டும். அவன் நம்மை அழைக்கணும், நாம் அழைக்கணும்னா அவன் நம்மை அழைக்க வேண்டும். வாழ்க வாழ்க. அடுத்து ஐயா இதுல சாந்தைன்னு இருக்குது ஐயா. பொய்யாத வேதியர் சாந்தை மெய் புகழால் போட்டுக்குது. அது வந்து அந்த பாட பேதம் சொல்லுவாங்க. அந்த ஆவடு பக்கத்துல சாத்தனூர்னு அந்த இருக்கு இல்லையா, அங்கதான் அவரு சாத்தனூர் அந்த அத சில பேர் சாந்தை சொல்லுவாங்க, சில பேர் சாத்தைன்னு சொல்லுவாங்க. அது பாட பேதம் சொல்லுவாங்க. அது அந்த திருவாவடுதுறை பக்கத்துல இருக்கிற சாத்தனூரை குறிக்கும். அந்த சாத்தனூர்ல தான் அவர் வந்து திருமூல நாயனார் அந்த பசுக்கள் எல்லாம் மேய்க்கிற அந்த செய்தியை செய்தார். அதுக்கு சாத்தையூர்னு பேரு, சாத்தனூர்னு பேரு. அது சில இடத்துல வந்து பாடபேதத்தினால சாத்தை என்றும் சாந்தை என்றும் சொல்ற வழக்கம். வாழ்க. ஆனா ஊர் பேர் வந்து சாத்தனூர், அதனால சாத்தைன்னு சொல்லதான் ரைட்டு. சில பேர் அதை இசைக்காக சாந்தைன்னு பாடுறாங்க. அடுத்து சிவலலிதா லோகநாதன் இருக்கீங்களா? சிவாயனம். தேவி வெங்கடேசன். மாதி மணங்கமழும். வாங்க. சரஸ்வதி அம்மா வாங்க. ஓம் நம சிவாய. வாங்கம்மா. ஆமாயா. மாதி மனம் கமழும் போழில் மாதி மனம் கமழும் போழில் மணிமாட மாளிகை வீதி சூழ் சோதி மதில் அணி சாந்தை சோதி மதில் அணி சாந்தை சுருதி விதி வழியோர் தொழும் ஆதி அமரர் புராண நாமாதி அமரர் புராண நாம் அணியாவடு துறை நம்பி நின்ற நீதி அருகிலன் பொன்னடும் நீதி அருகிலன் பொன்னடும் தின்தோள் பூனர நினைக்குமே தின்தோள் பூனர நினைக்குமே. நன்றி ஐயா. திருவாவடுதுறை பக்கத்துல இருக்கிற அந்த சாத்தனூர்ல தான் அந்த பசுக்களை எல்லாம் மேய்த்தார். அந்த இவன் அந்த மூலன் என்ற இவன் அந்த தான் இவர் ஏற்றுக்கொண்டார். அதனால திருமூலரானான்னு சொல்லுவாங்க. சில பேர் அந்த ஊரை சாந்தைன்னு வழங்குறாங்க, சில பேர் பெருபுராணத்துல சாத்தனூர்னு வருது. இவர் வந்து சாந்தைன்னு பாடியிருக்காருன்னு சொல்லுவாங்க. சில பேர் சாத்தை சொல்லுவாங்க, சில பேர் சாந்தைன்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. வாழ்க. மூணாவது பாட்டு லலிதா பாலசுந்தரம் வாங்க. அடுத்தது படிங்க படிங்க. ஆமா, 9ஆம் திருமண 6வது பதிகம் திருவாவடுதுறை. திருமாளிகருடைய 6வது பதிகம். நிரந்தரனே வேந்தனாருடைய பாட்டு. அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க ஐயா, நான் எடுத்துக்கிறேன். சிவா. சரி, பாலசுந்தரம் எந்த பாட்டு வரா? கணபதி ஐயா வாங்க. அடியேன் படிச்சுடையா? படிங்க. 3வது. நினைக்கும் நிரந்தரனே என்னும் நிலா கோல செஞ்சடை கங்கை நீர் நனைக்கும் நலங்கிலர் கொன்றை மேல் நயம் பேசும் நல்நுதல் நங்கை மீர்
மனக்கு இன்ப வெள்ளம் மலைமகள் மணவாள நம்பி வான் சாந்தையூர் தனக்கு இன்பன் ஆவடு தன் துறை தருணேந்து சேகரன் என்னுமே. நினைக்கும் நிரந்தரனே என்னும். நினைத்து பார்த்தால் பெருமான் ஒருவன் தான் நிரந்தரம். நாமெல்லாம் பிறந்து பிறந்து இறக்குறோம், ஆனால் நாம நிரந்தரம் கிடையாது. நம்மளெல்லாம் டெம்பரரி, அவன் தான் பர்மனன்ட். அதனால நிரந்தரனே என்னும். ஊழி காலத்துல அவன் ஒருவன் தான் இருப்பான். எல்லா உலகங்களும் ஒடுக்கி கொண்டு அவன் ஒருவனே இருப்பான். பின்னாலே மேல உலகங்களை படைப்பான்னு சொல்றதுனால அவனே நிரந்தரம் என்பதை நினைக்கும் நிரந்தரனே என்னும். அவன்தான் நமக்கு அன்பனாக இருப்பான். அதனாலே தனக்கு இன்பன் என்று சொல்லியும் சில பேர் அன்பன்னு சொல்லுவாங்க, சில பேர் இன்பன்னு சொல்லுவாங்க. அது ஆவடு துறைவர்கள் அன்பன் என்ற சொல்லு உண்டுன்னு சொல்லுவாங்க. இல்ல சில பேர் பெருமான் இன்பமாக இருக்கிறான்னு சொல்லி பாடபேதம்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. அடுத்து 4வது பாட்டு. சிவாய திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. இமைப்பொழுது எண்ணெயில் நீங்காதான் சாமி. அடியார் பெருமக்கள் பாத பொய்யாம சமத்தாமி. அடியார் பெருமக்கள் நானாவித பரிமண மந்திர சந்திர பத்திர புஷ்பாஜ்ய சமத்தாமி. தூபதீபம் அடியார் பெருமக்கள் பாத போயே வாழ்க வாழ்க. சிவா திருச்சிற்றம்பலம். சிற்றம்பலம். தருணையின்பே சேகரனே எனும் தளம்பொன்னே தென்கரை சாந்தையூர் உருளேந்தே சிந்தையவர் தொழ புகழ் செல்வ மல்கே பொற்கோயிலுள் அருள் நேர்ந்து அமர் திருவழுதுறை ஆண்ட ஆண்டகை அம்மானே திருள் நேர்ந்த சித்தம் வலியவ திலகர் முதலிலே ஆண்ட ஆண்டகை அம்மானே திருள் நேர்ந்த சித்தம் வலியவ திலகர் முதலி திறத்திலே. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம். சிவா. இப்ப சந்திரசேகரன் ஒரு சொல்றோம் இல்லையா, பெருமான் சந்திரனை தாங்கி இருக்கிறான். அந்த சந்திரன் சொல் வட சொல்னு சொல்லுவாங்க. தமிழ் அதுக்கு தருணேந்து சேகரன் என்று. தருண் என்றால் அது சந்திரனை குறிக்கும். வெறும் சந்திரன் மட்டுமல்ல, இளம்பிறை சந்திரனை குறிக்கும். பெருமான் பிறை சூடிய பெருமான் அந்த பிறையை குறிக்கிற சொல்லுக்கு தருண் பேர். அதை தருணேந்து சேகரன் என்ற சொல்லாலே குறிக்கிறார். அந்த சொல் சந்திரசேகர பெருமானை குறிக்கும். வாழ்க வாழ்க. திலகனுதல் உமை. படியே ஐயா. படிங்கம்மா. சரிங்க. திலகனுதல் உமை நங்கைக்கும் திருவாவடுதுறை நம்பிக்கும் உலக அடியவர்க்கு என்னையாட்கொடுத்தாண்டு கொண்ட குணங்கடல் அலதொன்று அறிகின்றிலேம் என்னும் மணியும் வெந்நீரு அஞ்செழுத்திலால் வலதொன்றிலால் இதற்கு என் செய்கேன் வயலுதன் சாந்தையார் வேந்தனே. திருச்சிற்றம்பலம் ஐயா. வயல் அந்தன் சாந்தையர். வயல் என்பது
அந்த பூமி, இந்த திருவாவடுதுறையினுடைய அந்த நிலப்பகுதிக்கு பெயர். அது அந்தன் என்று எப்போ அந்த காவிரியினுடைய அந்த வளப்பத்தினாலே என்றும் குளிர்ந்து இருக்கிறது. அந்தன்னா குளிர்ச்சின்னு பேர். வயல் அந்தன் சாந்தை வேந்தனாக இருக்கிற அந்த ஆவடுதுறை பெருமான், அவனுக்கு பாகமாக இருக்கிற திலகனுதலாள் எனும் நங்கை பெருமான் அம்மையும் அப்பனா இருக்கிறான் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. வேந்தன் வளைத்தது. ஆறாவது பாட்டு. சிவாய நமயா. வாங்க பாலசுந்தரையா. சிற்றம்பலம். சிவாய நம. வேந்தன் வளைத்தது மேருவில் அரவன் நான் வெங்கனை செங்கன்மால் போந்த மாதிலனி முப்புறம் பொடியாட வேத புறவித்தேர் சாந்தை முதலையன் சாரதி கதியருள் என்னும் இத்தையலை ஆந்தன் திருவாவடுதுறையான் செய்கை யாரெறிகிற்பாரே. ஆந்தன் திருவாவடுதுறையான் செய்கை யாரறிகிற்பாரே. திருச்சிற்றம்பலம். சிவாயினும் நன்றி ஐயா. முப்புறமாவது மம்மலகாரம் சொல்லி அந்த முப்புறங்களை ஏற்பாக பெருமான் மேருவையே வில்லாக வளைத்தான். அதனால வேந்தன் வளைத்தது மேருவில் அரவுனான் என்று பாடுகிறார். வாழ்க வாழ்க. அடுத்து ஏழாவது பாட்டு. கிற்போம் என கண் வேள்வி புக்கு எழுந்து ஓடி கெட்ட தேவர்கள் சொல் போல் மெய் பயன் பாவிகால் என் சொல்லி சொல்லும் இத்தூமொழி பல்போல் மனம் கனிவிட்டையங் கருணையாலயா வந்திட்டார் என்றால் பொற்ற பெருந்திரு ஆவடுதுறை ஆலி பேசாது ஒழிவதே. பொற்பே பொருந்திரு ஆவடுதுறை அலி பேசாது ஒழிவதே. அழிவு பேசாது ஒழிவதே. ஆவடுதுறை ஆளி பேசாது. ஆளி என்பது தலைவன் பேரு. திருவாவடுதுறை ஆளியை பேசாது ஒழிந்து போனேனே என்று கிற்பார் எனத்தக்கண் வேள்வி புக்கு எடுத்து ஓடி கட்ட அத்தேவர்கள். தக்கனுடைய வேள்விக்கு எல்லாரும் போனாங்க. ஆனால் எண்ணம் சரியா இல்லாதனாலே அந்த வேள்வி என்ன நினைக்கிறோமோ அதை பயனை கொடுக்கும். வேள்வி நற்பயன் வீழ்புணலாவது என்பது நம்முடைய தமிழ் மரபு. ஆனா வடமொழியில வேள்வி செய்ய சொல்ல நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த பயனை உலகியல் நன்மைகளை தரும் என்று சொல்லி செய்கிற வேள்வி. அதுல தக்கனுடைய எண்ணம் கெடுதலான எண்ணமானதாலே அந்த வேள்வி அழிக்கப்பட்டது என்று சொல்வார்கள். அதனால அந்த வேள்வி செய்கிற போது என்ன நினைவோடு செய்கிறோமோ அந்த நினைவை அதற்குரிய பலனை நமக்கு தரும். அதனாலே எண்ணம் தூயதாக இருக்க வேண்டும். அதனாலதான் வேள்வி செய்வர்கள் அந்தணர்கள் சொல்லி அந்தணர் என்போர் அறவோர் அறமாவது மனத்து கண் மாசு இலனாதல். எந்த விதமான குற்ற எண்ணங்களும் இல்லாமல் வேள்வி செய்யப்பட வேண்டும். இல்லைன்னா தக்கன் வேள்வி மாதிரி அது அழிந்து போகும் என்று சொல்கிறார்கள். அந்த செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. ஒளிவந்திலா உண்மை. வாங்க முனுசாமியா வாங்க. அடுத்தது வாழப்பாடி சித்ராமா. எட்டாவது பாட்டு. அடியார் பெருமக்களையும் வணங்குகிறேன். எட்டாவது பாடல். ஆமையா. ஒளி ஒன்றிலா. ஒளி ஒன்றில்லா உண்மை வண்ணமு உலப்பில நூறின்ப வெல்லமு ஒளி ஒன்றில்லா பொன்னி தீர்த்தமு முனி கோடி கோடியா மூர்த்தியும் அழிவொன்றில்லா செல்வ சார்ந்தை பூரணி ஆவடுதுறையாடினார் இழி ஒன்றில்லா வகையை நின்று
இருமாக்கும் என் நிலமானனே இழி ஒன்றில்லா வகையெய்தி நின்று இருமாக்கும் என் நிலமானனே. நன்றி ஐயா. உண்மையை நினைத்தால் அந்த இருமாப்பு, அது ஆணவம் வேற இருமாப்பு வேற. என்ன இருமாந்து இருப்பன்கொலோ ஈசன் பல்கணத்தென்னப்பட்டு சிறுமானேந்திதன் சேவடிக்கு சென்று அங்கு இருமாந்து இருப்பன்கொலோ என்ற அப்பருடைய செய்தியை பாடி நினைத்து பாடிய அந்த இழி ஒன்றிலா வகை இது நின்று இருமாக்கும் என்ற சொல்ல திருமாளிகை பயன்படுத்துகிறார். நம்ம ஐயா அழகா அந்த பஞ்சாப் பண்ணுறதுனால தானே முன்படுத்த நினைவோடு அந்த பாட்டு பாடினாரு. கேட்கறது ரொம்ப இனிமையா இருந்தது. அதனால இன்னொரு முறை அந்த பாட்டை பாடுவாரு. பாடுங்க. நன்றி நன்றி. ஒழி ஒன்றில்லா உண்மை வண்ணமும் உலப்பிலன் ஊரின்ப வெல்லமும் அழி ஒழி ஒன்றில்லா பொன்னி தீர்த்தமும் முனி கோடி கோடிய மூர்த்தியும் அழி ஒன்றில்லா செல்வ சாந்தையோர் அணி ஆவடுதுறை ஆடினார் இழி ஒன்றில்லா வகையெய்தி நின்று இருமாக்கும் என் இளமானனே. நன்றிங்க ஐயா. மூணாவது வரியில என்ன அது மூணாவது வரியில என்ன சொல்லு இருக்குதுயா? அந்த பாட்டுல மூணாவது வரி என்ன சொல்லு இருக்குது? நீங்க படிச்ச பாட்டுல மூணாவது பாட்டு என்ன மூணாவது வரி என்ன சொல்லு இருக்குது? அதுல ஒழிவு ஒன்றிலா பொன்னி தீர்த்தமும் இல்ல, அது மொழி ஒன்றிலான்னு வரணும். மொழி உண்மையை பார்த்தா வாயை அடைச்சிடும். பொய் தான் வளவளன்னு பேசும். உண்மை என்பது வாயை அடைத்து விடும். அதனாலே மொழி ஒன்றிலான்னு இருக்கணும். அது மேல ஒழி ஒன்று, கீழே மொழி ஒன்று. ஆனா 2 வாட்டி மொழி ஒன்று தான் படி. ஆனாதான் கேட்டேன். அது மொழி ஒன்றிலா பொன்னி தீர்த்தமும் பெருமானுடைய உண்மை நினைத்தால் வாயடைத்து போகும் என்ற செய்தியை சொல்ற பாட்டுன்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. அழிவு மொழி ஒன்றில்லாவது. ஆமா, மொழி ஒன்றிலா. மேல மொழி ஒன்றிலா, கீழே மொழி ஒன்றிலா. மேலே மொழிங்களையா? இல்ல, மேல மொழிதான். இதுல முதல் வார்த்தை ஒழி ஒன்றிலா உண்மை. அந்த உண்மையை நினைத்தால் வாயடைத்து போகும். அதனால மொழி ஒன்றிலான்னு பாடினான்னு சொல்லுவாங்க. அதனால உண்மையை கண்டால் வாயடைத்து போகும். பொய்னா வளவளன்னு பேசுவாங்க. ஆனா உண்மை கண்டால் நாம் உண்மையை சொன்னா வாய் அடைச்சு போயிடும்னு சொல்லுவாங்க. உண்மை தெரிஞ்சிச்சா ஒன்னும் பேசுறதுக்கு வழியே இல்லை அப்படின்னு. அதனால அது மொழி ஒன்றில. சரிங்களா? திருச்சிடுங்க அப்படியே கையோட. ஒழிவு முதல்ல, 2வது இதுல மொழி. மொழி 2 மறுபடியும் ரிப்பீட் பண்ணிட்டாங்க. அதே. ஆமா ஆமா. வாழ்க வாழ்க. சில நேரத்தில் பிரிண்டிங் மிஸ்டேக்கா இருக்கும். முதல்ல ஒழி ஒன்றிலா என்ன பெருமானை தவிர ஒழி ஒன்றிலா உண்மை. 3வது வார்த்தை மொழி ஒன்றிலா. ஒழி ஒன்றிலா மொழி ஒன்றிலா. சரிங்களா? ரைட். வாழ்க வாழ்க. சித்ராமா. அதுக்கப்புறம் பரமேஸ்வரியம் அடுத்தது 9வது பாட்டு. மானேர் தலைவனை கலைவனையா மானேர் கலை வளையும் இருக்காங்களா சித்திரமா? பரமேஸ்வரியமா படி. சிவாயிரம் சிவாயிரம். மானேர் கலை வளையும் கவந்து ஓளம் கொள்ளை கொள்ள வழக்கு உண்டே தேனே அமுதே என் சித்தமே சிவலோக நாயக
அணியாவடு துறை அன்பர்தம் கோனே நின்மெய்யடியார் அடியார் மனக்கருத்தை முடித்திடும் குன்றமே கோனே நின்மெய்யடியார் மனக்கருத்தை முடித்திடும் குன்றமே கருத்தை முடித்திடும் குன்றமே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. வாழ்க வாழ்க. நானேயோ தவம் செய்தேன் சிவாயனம எனப் பெற்றேன் தேனாய் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான்னு சொல்றோம் இல்லையா திருவாசகா, அத சொல்ற மாதிரி இங்க தேனே அமுதமே சித்தமே, சித்தம் தானே தித்திக்கும். அதனால அந்த சித்தத்தை தித்திக்கும் என்ற சொல்லாலே சொல்லி காட்டி தேனே அமுதமே சித்தமே என்று சொல்லி அந்த பெருமான் என்ன பண்றான்னு மெய்யடியாருடைய மனக்கருத்தை முடித்து வைக்கிறான். நன்மை பெருகு அருள் நெறியே வந்தணைந்து நல்லூரில் மண்ணு திருத்தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும் பொழுதில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று அவர்தம் சென்னிமிசை பாதமலர் சூட்டினார்னு நான் அப்பர் பெருமான் அந்த என்னது தனக்கு அந்த இதுவும் அந்த இத சூலமும் இதையும் பொறிக்க சொல்லி கேட்டப்ப அந்த உன்னுடைய கருத்தை முடிக்கின்றோம்னு பாடினார் பெரிய சேர்க்கிறார். அந்த சொல்லை இங்க பயன்படுத்தி நின் மெய்யடியார்கள் கருத்தினை முடித்திடும் குன்றமே என்று பாடுகிறார் தில்லைமாணிக்க தேவர். வாழ்க வாழ்க. குன்றேந்தி கோகனதன். வாழப்பாடி சித்ராமா இருக்கீங்களா? அடுத்தது உமா அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலையா. வாங்கம்மா வாங்கம்மா. சேத்தநாத் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. குன்றேந்தி கோணகத்தத்து அவை அயன் அறியா நெறி என்னை கூட்டினாய். குன்றேந்தி கோணகத்தத்து அயன் அறியா நெறி என்னை கூட்டினாய். என்றேங்கி ஏங்கி அழைக்கின்றாள் இளவல்லி எல்லை கடந்தாள். அன்றே அலம்பு புனல் பொன்னி அணி ஆவடுதுரை ஆடினாள். நன்றே இவள் நம் பரமல்லல் நவலோக நாயகன் பாலாலே. நன்றே இவள் நம் பரமல்லல் நவலோக நாயகன் பாலாலே. குன்றேந்தி கோகனதத்தவன் என்பது கோகனம்னா அந்த கோகனமா தாமரை. அந்த தாமரையிலே உரைபவன் அவன் என்ன பண்ணான்? அந்த கோவர்த மலைய குடையா பிடித்தனால குன்றேந்து கோகனகன் என்று திருமாலை பாடுகிற செய்தியாக சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. அவன் வணங்குகிற தெய்வமாக ஆவடுதுறை பெருமான் இருக்கிறார் என்று. அடுத்து 11வது பாட்டு. சித்ராமா 11வது பாட்டுமா. நன்றிங்க. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிறேங்க. திருச்சிற்றம்பலம். வாழும் அமுதமும் தேனுமாய் ஆனந்தம் தந்துள்ளி பாலிப்பான் போலும் என் ஆருயிர் போகமாம் புறகால காம புராந்தகன் சேலும் கயலும் திளைக்கும் நீர் திரு ஆவடு துறை வேந்தனோடு ஆளும் அதற்கே முதலுமாம் அறிந்தோம் அறிவை பொய்யாததை. பாலும் அமுதமும் தேனுமாய் ஆனந்தம் தந்துள்ளே பாலிப்பான் போலுமென் ஆருயிர் போகமாம் புறகால காம புராந்தகன் சேலும் கயலும் திளைக்கும் திளைக்கு நீர் திரு ஆவடுதுறை வேந்தனோடு ஆளும் அதற்கே முதலுமாம் அறிந்தோம் அறிவை பொய்யாததே. நன்றிங்க. வாழ்க வாழ்க. பெருமான் பாலும் அமுதமும் தேனுமாயிருக்கிறான் என்று சொல்லி பெருமான் அந்த இனிமையை பாடுகிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து 7ஆம் திருமுறை, அது 7வது பதிகம் திரு இடைக்கழி. அது இது முருகப்பெருமானுடைய தலம்னு சொல்லுவாங்க.
ஆனா அங்க சிவன் இருக்கிறார், முருகன் இருக்கிறாரு. முருகனுக்காக அங்க தெய்வயானை உருவம் இருக்கும். ஆனா சிவனுக்குரிய சக்தி வடிவம் அங்க இல்லை. அதனால இது வந்து முருகத்தலமாக போற்றப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த முருகப்பெருமானை பாடுகிற பாடலாக இந்த பாடுவாங்க. இந்த முருகனை பாட சொன்னா இந்த திருவிசைப்பா இந்த பாட்டை சொல்லி முருகனை புகழ்வார்கள் என்பது மரபு. வாழ்க வாழ்க. சொக்கம்மாள் வாங்க. அடுத்தது நித்திலாமா. முதல்ல சொக்கம்மாள் வாங்க. மாலுமா மனம் தந்து. திருச்சிற்றம்பலம். மாலுமா மனம் தந்து மாலுலா மனம் தந்தனை சங்கம் மாலுலா மனம் தந்தன் கை சங்கம் வாவினன் மலைமகள் மதலை மேலுலாம் தேவர் குலமுழுதாளும் குமரவில் வள்ளி தன் மணவாளன் சேலுலாங்கழனே திருவிடை கழியில் திருக்குறானேயர் கேணின்ற வேலுலாம் தடக்கை வேந்தன் என் சேந்தன் என்னும் என் மெல்லி அழிவளே. திருச்சிற்றம்பலம். இந்த தலம் சிவத்தலம்னு சொல்லுவாங்க. இங்க இருக்கிற பெருமான் பேரு திரு காமேஸ்வரன் பேரு. அந்த காமேஸ்வரன் ஆகிய வேந்தனுக்கு சேந்தனாக இருக்கிறது யாரு? மலைமகள் மதலையாகிய அந்த முருகப்பெருமான் என்றத நம்முடைய சேந்தனார் சுட்டி காட்டுகிறார். வாழ்க வாழ்க. அடுத்து 2வது பாட்டு நித்திலாமா வாங்க. அதுக்கு அடுத்து தாமோதரையா. நித்திலாமா தாமோதரையா வாங்கய்யா. இருக்காங்களா ஐயா? லைன்ல இருக்காங்களா? மியூட் எடுக்கலையா அவருக்கு? ஓ சரி. ஆமா சித்ராமா நிறைய பேர் நிக்கிறாங்க. புவனேஸ்வரி அம்மா மியூட் எடுக்கணும். ஜான்சி அம்மா வந்திருக்காங்களா? அவங்களும் இல்லையா? அடியேன் படிச்சறையா. இவளை மீவா இளமென் கொங்கையீர் பொங்க எழில் கவர்ந்தான் இளங்காலை கவளமா கரிமேல் கவரி சூழ்குடைக்கு கனக குன்றென வரும் கள்வன் திவள மாளிகை சூழ் திருவிடை கழியில் திருக்குறானீழல் நின்ற குவளை மலர் கண் நங்கையானைக்கும் குழகனல் அழகண்ணம் கோவே குவளை மாமலர் கண் நங்கையானைக்கும் குழகனல் அழகண்ணம் கோவே. அகத்துரை பாடலாக இந்த பாடல் அமைந்தனாலே நங்கையாள் நயக்கும் குழகன் என்று சேந்தனார் பாடுகிறார். இங்க குழகன் என்பது அங்க இருக்கிற சிவலிங்க பெருமான் ஆகிய காமேஸ்வரனையும், அழகன் என்பது அங்க இருக்கிற சேந்தன் என்ற முருகப்பெருமானையும் குறிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. அடுத்து கோவினை பவள சொல்லவே மாட்டேன்றாரு ராஜாயா. பக்கத்துல உட்காந்துக்கிறாங்க, ஒரு பாணிமா பேர் பாடுவாங்கன்னு சொல்ல வேணாம், வாய் தந்த சொல்றாரு, இதை மட்டும் சொல்ல மாட்டேன்றாரு. கோவினை பவள குழ மணக்கோல குழங்கள் சூழ் கோழிவல் கொடியான் காவல் நல் சேனை என்னை காப்பவன் என்
பொன்னை மேகலை கவர்வானே தேவியின் நல் தலைவன் திரு இடைக்கழில் திருக்கூறா நிழல் கீழ் நின்ற தூவி நல் பிலிமா மயில் ஊரும் சுப்பிரமணியன் தானே சுப்பிரமணியான் தானே தூவி நல்பிலி மாமயில் ஊரும் சுப்பிரமணியான் தானே. திருச்சிற்றம்பலம். என்னை காப்பவன் யாரு? அந்த மாமயில் ஊரும் சுப்பிரமணியன் என்ற இதை சொல்றார். சுப்பிரமணியன் பெருமான் ஒருவன் தான். ஆனால் அவன் என்ன அவன் இன்பத்தின் இதுவா இருக்கிறான், சிவமாய் இருக்கிறான். அந்த சிவத்துக்கு அறிவு பகுதியாக இருப்பது முருகப்பெருமான். அதனால ஆற்றல் என்பது விநாயகர், அறிவு என்பது முருகர், இன்பம் என்பது சக்தி, அன்பு என்பது சிவம். அன்பாக இருக்கிற அந்த பெருமான் அறிவின் வடிவமாக சுப்பிரமணியன் நமக்கு தந்த. ஏன்னா அவனுடைய நெற்றிக்கண்ல தான் தோன்றியது. 5 முகத்தோடு அதோ முகமும் தந்து திருமுகங்கள் ஆராயின பெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றியவன் அந்த முருகப்பெருமான். அவனை இங்கே மாமயில் ஊரும் சுப்பிரமணியன் என்று பாடுகிறார். வாழ்க வாழ்க. அடுத்து வசந்தி சங்கர் வாங்க. திருச்சிற்றம்பலம். 4வது பாட்டு. தானமர் பொருது தானவர் சேனை மடிச்சூர் மார்பினை தடிந்தோன் மானமர் தடக்கை வள்ளல் தன் பிள்ளை மறைநிறை சட்டரம் வளர தேனமர் பொலிசூழ் திருவிடைக்களியில் திருக்குறள் கீழின்ற கோணமர் கூத்தன் குலையிலங்களின் என் கொடிக்கிடர் பயப்பதும் குணமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. வாழ்க வாழ்க. இங்க கோணமர் கூத்தன் என்ற சொல் யாரை குறிக்கும்? அங்க இருக்கிற அந்த திரு காமேஸ்வரன், நம்முடைய ஆசைகளை அறுக்கிற காமேஸ்வரனை குறிக்கும் என்றும், அவனுடைய இளங்களிராக திகழ்கிற பெருமான் முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமான் தன்னுடைய அறிவினாலே நம்முடைய பயத்தை எல்லாம் போக்குவான். அதனால கொடிக்கு இடர் பயப்பதும் குணமே என்று நம்முடைய இடர்களுக்கான பயத்தை போக்குவான் என்ற அறிவின் விடையால்தான் நம்ம துன்பங்களை தீர்க்க முடியும். அதனாலே அந்த இளங்களிராகிய முருகப்பெருமான் நம்முடைய இடர்களுக்கு பயப்பதும் குணமே, அந்த பயத்தை போக்குபவன் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. குணமணி குருளை. அடுத்தது ரயில்வே சித்ராமா வாங்க. 5வது பாட்டு. அடுத்தது சரஸ்வதி அம்மா. அடுத்த பாட்டு பாடுறேங்க ஐயா. சரஸ்வதி அம்மா பாட்டுங்க சாமி. அடுத்தது பாடுறேன். சரஸ்வதி அம்மா பாட்டு சொல்லலாம். 5வது பாட்டு. சரஸ்வதி அம்மா வாங்க. வாங்கம்மா. இருக்காங்களா லைன்ல? லைன்ல தான் உடனே வருவாங்களே. வாங்க லலிதா பாலசுந்தரம் வாங்க. அடியானே பாடிட்டுமாங்க ஐயா? சரிங்க ஐயா. நன்றி நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். குணமணி குருளை கொவ்வை வாய் மடந்தை குணமணி குருளை கொவ்வாய் மடந்தை படுமிடர் கூறி கொள்ளாதலகோ மணமணி மறையோர் வானவர் வையம் உய்யமற்று அடியேன் வாழ தினமணி மாட திருவிடைக்களியில் திருக்குறா நிழல் கீழ் நின்ற கனமணி பொரு நீர் கங்கை தன் சிறுவன் கணபதியின் இளங்கிளையே கனமணி பொரு நீர் கங்கை தன் சிறுவன்
கணபதி பின் இளங்கிளையே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. இந்த பாட்டுல கணபதி தம் இளங்கிளியை என்று கணபதியை பெரியவர் என்றும் செய்கிறார், சிறியவர் என்றும் பாடுகிறார் இல்லையா? அதனால பெருமானுடைய ஆற்றல் கணபதியாகவும் அறிவு என்பது முருகப்பெருமானாக இளங்கிலா இருக்கிறது. அவன் என்ன செய்வான்? நம்முடைய இந்த வையத்தை வாழ வைப்பார்கள், மற்ற அடியேன் வாழ அருள் செய்வார்கள். உலகத்தை உய்யவும் அடியார்கள் வாழவும் அருள் செய்கிற அறிவும் ஆற்றலுமாக திகழ்கிற கணபதியும் இளங்களிருமாகிய முருகப்பெருமான் என்று சுட்டி காட்டுகிறார் சேந்தனார். வாழ்க வாழ்க. கிளையிளம் செய். லலிதா பாலசுந்தரம். நமசிவாய ஐயா. வாங்கம்மா வாங்கம்மா. கிளையிளம் செய்ய கிரிதனை கிண்ட ஆண்ட கைகேடில் வேச்செல்வன் வலையிலம் பிறை செஞ்சடை அரண் மதலை கார்நிறமால் திருமருகன் திலையிலம் பொழில் சூழ் திருவிடை கழியில் திருக்கூற நிழற்கீழ் நின்ற முளையிலங்களிரு என் மொய் குழற் சிறுமிக்கு அருளும் கொல் முருக வேல் பரிந்தே. முளையிலங்களிரு என் மொய் குழற் சிறுமிக்கு அருளும் கொல் முருகவேல் பரிந்தே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி. முருகப்பெருமான் திருமாலுக்கு மருகனாக இருக்கிறான். மாம மச்சான் வரவு. கணபதியோட பங்காளி வரவு. திருமாலுக்கு மாம மச்சான் வரவுன்னு இந்த உறவை சுட்டி காட்டுகிற ஆக சைவமும் வைணவமும் ஒன்றாகத்தான் இருக்கிறது, இது வேறு அது வேறு அல்ல என்பதை அந்த சமய சமசரத்தை சொல்லுகிற பாடலாக சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து பரிந்த செஞ்சுடரும். எங்கயா பேர பிள்ளைகள்லாம் காணோம்? அவங்கெல்லாம் எழுப்பி பாக்குறையா, எழுந்துக்க மாட்டாங்க ஐயா. அவங்களுக்கு இது இந்த அந்த புக்கு இல்லைங்க அவங்களுக்கு. அது வரிசையா வந்தது அந்த நெட்ல எடுக்கும் போது. இது அவங்களுக்கு தெரியலையா, நாங்க புக்கு வச்சு படிக்கிறோம். ஒரு நாள் சொன்னோம், அது சரியா அவங்களுக்கு புலப்படலையா. சரி, அடுத்தது ஏன்னா 10ஆம் திருமுறையாவது உங்க லலிதா பாத்து வந்து அந்த பேர பிள்ளைகள ஞாபகம் வரும். கிரணம் தர்ஷன். நல்லது. இளம் தலைமுறை அல்லவா? ஆமாய்யா ஆமாய்யா. சிவாய. அடுத்தது கணபதியா ரெடியா இருக்கியா? படிங்கய்யா. பரிந்த செஞ்சுடரே. சிவாய. பரிந்த செஞ்சுடரோ பரித செஞ்சுடரோ பருதியோ மின்னோ பவளத்தின் குழவியோ பசும்பொன் சொரிந்த சிந்தூரமோ தூமணி திரளோ சுந்தர தரசித என்ன தெரிந்தவ திகழ்வாய் திருவிடை கழியில் திருக்குறனானி நீர கீழ் நின்ற வரித்த செஞ்சில் சிலக்கை மைந்தனை அஞ்சொல் மையல் கொண்டு ஐயுறும் வகையே. வரிந்த செஞ்சிலைக்கை மைந்தனை அஞ்சொல் மையல் கொண்டு ஐயுறும் வகையே. திருச்சிற்றம்பலம். சிவாயனமே. நன்றி ஐயா. வரைந்த வெஞ்சிலைக்கை மைந்தர் என்று அந்த முருகப்பெருமான் தாங்கியிருக்கிற அந்த சக்தி தந்த வேலை குறிக்கும் என்று சொல்வார்கள். வரைந்த வெஞ்சிலைக்கை என்பது பெருமான் கையில் எழுந்திருக்கிற வேல், அது ஞானத்தின் அடையாளம்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. அடுத்து வகை மிகும். இவர் நம்ம சரஸ்வதி அம்மா. ஐயா திருக்குறான்னு வருது. என்ன அது திருக்குறா நிழல் கீழ்? அந்த மரம் அது குரா மரம்னு அந்த அந்த தலத்தினுடைய தலைமரம். சரி சரி. குரா நிழற்குன்னா அந்த குரா மரத்தினுடைய நிழல்ல பெருமான் இருக்கிறார். சரி. குரா மரம்னு பேரு. சரி. அதனுடைய நிழல்ல இருக்கிறார். ஏன்னா அங்க ஒரு தலத்துக்கும் மரம் உண்டு. அந்த மரத்தின் நிழல்ல பெருமான் இருப்பார். இங்க குரா மரத்தினுடைய நிழல்ல இருக்கிறார்.
சரிங்களா? அதான் குறாமர நிழற்கீழ்னு இருக்கு. வாழ்க வாழ்க. அப்பா நமச்சிவாயம். 6வதுப்பா 7வதுப்பா. இருங்க இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. நம்ம சரஸ்வதி அம்மா பாடிட்டா. சரஸ்வதி அம்மா லைன்ல வந்தாங்க. அவங்க பாட்டு அவங்க 8வது பாட்டு, அப்புறம் நீங்க 9வது பாட்டு. நீங்க 9வது. 8வது சரஸ்வதி அம்மா, 9வது கணபதி ஐயா. கணபதி ஐயா பாடுங்கம்மா. நமசிவாய. 8வது பாட்டு. தாளாளன் வானவர் விளைத்த தாளாளன் வகை மிகும் அசுரர் மாவந்தொழிங்கை வானவர் விளைத்த தாளாளன் வானவர் விதைத்த தாளாளன் புகைமிகும் மணலில் புறம்போடி படுத்த பொன்மலை வில்வித்தன் புதல்வன் பொன்மலை தன் புதல்வன் வளைமிகும் அசுரர் மாவன் தொழிங்கை வானமர் விளைத்த தாளாளன் வானமர் விளைத்த தாளாளன் புகைமிகும் மணலில் புறம்போடி படுத்த பொன்மலை வில்லிதன் புதல்வன் பொன்மலை வில்லி தன் புதல்வன் திகைமிகு கீர்த்தி திருவிடை சூழியில் திருக்கூறானிழற்கீழ் நின்ற திருக்கூறானிழல் கீழ் நின்ற தொகைமிகு நாமத்தவன் திருவடிக்கண் துடியிடை மடல் தொடங்கினே துடிகிடை மடல் தொடங்கினே துடிகிடை மடல் தொடங்கினே. நன்றி ஐயா. அந்த தலத்துக்கு திரு இடைக்கழின்னு பேரு. திரு இடைக்கழியல். 5வது வரையில திரு இடைக்கழி இருக்கா, சுழியல் இருக்காமா? கழியல்ல சுழியல்ல. 5வது வரை திகைமிகு கீர்த்தி திரு இடை. எங்க புக்குல கழின்னு இருக்கியா? கழிதான் சொல்லு. திரு இடைக்கழி. திரு இடைக்கழினா தலத்தினுடைய பேரு. அம்மா சுழின்னு பட்சமா ஞாபகம் எனக்கு. திரு இடைக்கழியல். இடைக்கழி என்றது அந்த அந்த இடத்துக்கு பேரு. அதனால வாழ்க வாழ்க. அங்க அந்த திரு இடைக்கழியிலே பெருமான் இருக்கிறான். வானவர் விளைந்த தாளாளனாக தேவதேவன் மெச்சேவன் என்று வானவர் விளைந்த தாளாளனாக அந்த காமேஸ்வரன் இருக்கிறான். அந்த இடத்துல மலைவில்லி புதல்வனாக முருகப்பெருமான் இருக்கிறார். அதனால சிவனும் இருக்கிறான் முருகனும் இருக்கிறான் என்று சுட்டி காட்டிய திரு இடைக்கழி சாந்தனார் பக்தர் இசைப்பா. வாழ்க வாழ்க வாழ்க. அதனால பாடுங்க. இன்னொரு முறை பாடுங்க அந்த பாட்டை. சரஸ்வதியம்மா வகை மிகும் பாடையா பாடுங்க. அந்த கர்நாடிக் மியூசிக்ல நல்லா அருமையா இருக்கு. சூரர் மாள் வகை மிகும் அசூரர் மாள வந்துழிங்கை வானமர் விளைத்த தாளாளன் வானமர் விளைத்த தாளாளன் புகைமிகும் மணலில் புறம்போடி படுத்த பொன்மலை வில்லி தன் புதல்வன் பொன்மலை வில்லி தன் புதல்வன் திறமிகு கீர்த்தி திருவேழி திருக்கூறானிழல் கீழ் நின்ற திருக்கூறானிழல் கீழ் நின்ற தொகைமிகு நாமத்தவன் திருவடிக்கண் துடியிடை மடல் தொடங்கினே துடியிடை மடல் தொடங்கினே துடியிடை மடல் தொடங்கினே. சொல்லுங்கய்யா. இந்த பாட்டை ஏன் 2வது பாட சொன்னா அந்த கடைசி வரி தொகைமிகும் நாமத்தவன் திருவடிக்கு என் துடியடை மடல் தொடங்கினலே. மடலேறுதல் என்பது ஆண்களுக்கு மட்டுமே உரியது.
பொதுவா சங்க இலக்கியம்ல மடல் ஏறுதல்னா ஆண்கள் தான் மடையிடுவோம். நான் இந்த பெண்ணை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை வந்து தோழி மூலமா நான் தலைவியை பார்க்க போறேன், ஆனா தலைவி வந்து எனக்கு இடம் கொடுக்க மாட்டேன்றா அப்படின்னு சொல்வதற்காக மடல் ஏறுதல்னு சொல்லுவாங்க. அது அந்த மடல் என்பது ஆண்கள் மட்டுமே செய்யக்கூடியது. ஆனால் இங்கே பெண் மடலேற தொடங்கினாள் என்று பாடுகிறார் சேந்தனார். ஏன் பெண் மடலேறனா, அங்க உலக இயல்பில் வரை ஒரு ஆணை அவர் காதலிச்சா அது வெளியில சொல்ல மாட்டா. அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்குன்னு ஒரு திருக்குறள் ஒரு பாட்டு வரும் என்ன, அதாவது கடலன்ன கமம் முழப்பினும் பெண்கள் மடலேறுதல் இல்லைன்னு ஒரு திருக்குறள் சொல்லுவாங்க. பெண்கள் மடல் ஏற மாட்டார்கள்னு வள்ளுவரே சொல்றார். ஆனால் இங்கே அந்த பெண் மடல் ஏறுகிறாள். ஏன்னா அவள் காதலித்தது உலகில் இருக்கிற ஆணை அல்ல, அந்த பெருமானை, தொகைமிகு நாமத்தவன் திருப்படி சிவனை காதலித்தாள். அந்த திருநாம நமசிவா என்ன நாமத்தை உடைய காமேஸ்வரனை அந்த பெருமானுக்கு காமேஸ்வரன் பேர் வச்சாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த தொகை நாமத்தவன் திருவடிக்கையன் துடியடை மடல் தொடங்கினே, உலகியலுக்கு மாறாக அருளியலில் நின்று அந்த பெருமானை காதலித்ததனாலே அந்த காமேஸ்வரனுக்கு அந்த நான் காதலிக்கிறேன் என்று சொல்லி அவள் மடலேறத் தொடங்கினாள். ஆண்கள் ஏறுகிற மடலுக்கு மாறாக இங்கே பெண்மை மடலேறியது என்ற செய்திய சேந்தனார் சொல்றாருன்னு சொல்லுவாங்க. அதான் அந்த பாட்டு இன்னொரு முறை பாட சொன்னேன். வாழ்க வாழ்க வாழ்க. இன்னொரு முறை பாடல அந்த அம்மா. மடல்னா கடிதம் தானே மடல்னா? மடல்னா அந்த ஒரு கடிதம் இல்ல, அது ஒரு ஏட்டுல எழுதி கழுத்துல மாட்டிக்கிறது. அது இல்லையா? என்னமா இல்லையா, ஏட்டுல எழுதி கழுத்துல மாட்டுறதையா? அதான் சொன்னேன். ரைட், வாழ்க. அந்த பாட்டு இன்னொரு மாதிரி பாடுங்கம்மா. பாடுறையா. பனை ஓலை இருக்குல்லையா, பனை மட்டை, பனை ஓலை, இந்த கருக்குகளை செஞ்சு அது மேல ஏறி ஊர்வலம் நகர்வலம் வருவாங்க. இப்படி வரும்போது அந்த கழுத்துல இந்த மடல் கட்டி தொங்க விட்டுக்குவாங்க. தன்னுடைய ஆசை என்னன்றதை கட்டி தொங்க விட்டுக்குவாங்க. பொதுவா நீங்க சொன்ன மாதிரி மடல் ஏறுறது பெண்களுக்கு வழக்கம் இல்லை, ஆண்கள் தான் மடல் ஏறுவாங்க. தன்னுடைய அந்த அந்த ஆசை மிகுதியினால, காம மிகுதியினால தன்னுடைய அந்த காதலனத்தை அடையணும்ன்ற காரணத்தை வெளிப்படையா பேச மாட்டா எந்த பெண்ணும். ஆனா இந்த பேசுறா அப்படின்னா அவ அதுக்கு மேல அதி ஊர்ந்த ஒரு தன்மையினால இருக்கா. நிச்சயமா அத ஆடியோ கேட்கலாமா? ஆடியோ வரல. தான் வழக்கம் சுத்துது. வாழ்க வாழ்க. அதனால மரபு ஆண்டுதான் மடலை வகை மிகும் அசுரர் மாளவன் தொட்டிங்கை வானமர் விளைத்த தாளாளன், வானமர் விளைத்த தாளாளன் புகை மிகும் அண்ணல் புறம்பு மல்வில் புதல்வன், மல்வில் தன் புதல்வன் விடை கோழியில் விட்டு விட்டு வருதுமா பாட்டு. ஏமா ஆடியோ சரியா வரல, ஆடியோல பிரேக் ஆகி வருது. ஆமா சரியா வரல. அடுத்தது கணபதி பாக்குறேயா. வகை மாளவன் வானமர் விளைத்த தாளாளன் புகை மிகும் அண்ணலில் புறம்போடி படுத்த புதல்வன், மலைத்தன் புதல் திகைமிகு திருவேடை திருக்கூரில் நின்ற திருக்கூரா நிழல் கீழ் அடிக்கண் துடிகிடை மடல் தொடங்கினே, துடிகிடை மடல் தொடங்கினே, துடிகிடை மடல் தொடங்கினே. தொடங்கினளே அப்படின்னு பாட்டு பெண்மை, அதனால துடியடை மடல் தொடங்கினலேன்னு எழுதியிருக்கார் பாட்டுல.
கடைசி வரி தொடங்கினலே இடை தொடங்கினளே பெண்மையை குறிக்கிற மாதிரி. ஆமா ஆண்மைக்குரிய செயலை பெண்மை செய்கிறாள். ஏன்னா ஆண் வந்து உலகியல் இருக்கிறான். ஆனா பெண்மை என்ன பண்றாள்? அந்த பெருமானுடைய அந்த தொகை மிகு நாமத்துடைய திருவடியை காதலிக்கிறாள். அப்படி அதனால்தான் அந்த அங்கிற சாமிக்கு காமேஸ்வரன் பேர் வச்சாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த 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 பெருமானுக்குரிய பேருக்கு ஏற்ற மாதிரி செய்தியை சொல்ற மாதிரி இந்த திருவிசை பாடலை சேந்தனார் அமைத்திருக்கிறார். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து நல்ல அருமையான செய்தி. அது அம்மா இனிமையா பாடினாங்க. வாழ்க. அருமையும் இனிமையும் கலந்தது. அதான் திரு இசைப்பாடு பெறதுக்கு. வாழ்க. நன்றி. தொடங்கினல் மடல். வாங்க கணபதியா வாங்க. அதுக்கு அடுத்தது முனுசாமி. கணபதியா வாங்க. அடுத்தது முனுசாமி. சிற்றம்பலம். 9வது பாட்டியா? தொடங்கினன் மாடல் என்று அடி மூடி தொங்கல் உரையிலாகிலும் அருளான் இடங்குல கூறத்தி பிறத்தரும் இறைவன் வர தொழில் வார்த்தையும் உடைய தினங்கொல் வைதீகர் வாழ் திருவிடை கடையில் திருக்குற நீழல் கீழ் நின்ற பழங்களை மலரும் பன்னிரு நயனத்து அறுமுகத்து அழுதினை மருண்டே அறுமுகத்து அமுதினை மருண்டே. நன்றி ஐயா. வணக்கம். வாழ்க வாழ்க. தொடங்கினல் மடல் என்று உலக இயற்கைக்கு மாறாக இவள் மடலேறத் தொடங்கிவிட்டாள் என்று சொல்லி அந்த பெருமானை காதலித்த செய்திய சொல்ற பாட்டாக இதை அமைத்திருக்கிறார். அந்த பெருமானுடைய மகனாக இருக்கிறது யாரு? பன்னிரு நயனத்து அறுமுகத்து அமுது என்று அங்க முருகப்பெருமான் உறைவனாலே அந்த பன்னிரு முகத்து அந்த பெருமானையும் நம்ம முருகப்பெருமானையும் காட்டுகிறார். சிவனையும் முருகனையும் சேர்த்து வைத்த பாடலாக இந்த திருவிசை பதிகத்தை குறிப்பார்கள். வாழ்க வாழ்க. பெருமான் அன்பின் அடையாளம் சிவம், அறிவின் அடையாளம் முருகன். வாழ்க. மருண்டுரை கோயில். முனுசாமி வாங்க. அதுக்கு அடுத்து தாமோதரையா. இது வேற அம்மாப்பா. மருண்டோரை கோயில் மல்கு நல் குன்ற பொழிவல மகிழ்திருப்பிடவூர். மருண்டோரை கோயில் மல்கு நல் குன்ற பொழில்வளர் மகிழ்திருப்பிடவூர். பெருண்ட மங்கிழியார் கருள் செய்ய விடுமே விடலைய எவர்க்குமை அன்ப. பெருண்டமான் விழியார்க்கு அருள் செய்ய விடுமே விடலைய எவர்க்குமை அன்ப. தெரிந்த வைதிகர் வாழ்த்திரு விடை கையில் திருக்கூரா நீழல்கு நின்ற. தெரிந்த வைதிகர் வாழ்த்திரு விடை கையில் திருக்கூரா நீழல்கு நின்ற. குருண்ட பூம்பூஞ்சி பிறை சூடி குருண்டை பூங்குஞ்சி பிறச்சடை முடிமு கண்ணுடை கோமல கொழுந்தே. குருண்டை பூங்குஞ்சி பிறச்சடை முடிமு கண்ணுடை கோமல கொழுந்தே. முக்கண்ணுடை கோமல கொழுந்தே. நன்றி ஐயா. பெருமான் என்ன பண்ணுகிறான்? பூங்குஞ்சியாகி அந்த சடையில பிறையை சூடியிருக்கிறான். முக்கண்ணனாக இருக்கிறான். அந்த முக்கண்ணுடைய கோமல கொழுந்தாக முருகப்பெருமான் இருக்கிறார் என்ற செய்திய சொல்ற பாட்டு. சிவனையும் முருகனையும் இணைத்து வைத்த பாடலாக. முதல்ல ஐயா பன்முறையில பஞ்சமாப்பையில பாடினாரு. அப்புறம் அம்மா பாடுறத தான் அந்த கர்நாடக மியூசிக்ல பாடணும்னு அதை இசையை மாத்திக்கான். திரு இசைப்பா அல்லவா, அதனால வேற ராகத்துல இசைச்சு பாடணும்னு நினைச்சு பாடினாரு. ஐயா இன்னொரு முறை பாடுங்க ஐயா. ஒன்ஸ் மோர்.
மருண்டோரை கோயில் மல்குநல் குன்ற பொழில்வளர் மகிழ்திரு பிடவோ வெருண்டமான் விழியார் கருள் செய்ய விடுமே விடலையே எவர்க்குமே அன்ப வெருண்டமான் விழியார்க்கு அருள் செய்ய விடுமே விடலையே எவர்க்குமே அன்ப தெரிண்ட வைதிகர் வாழ்த்திரு விடை கழிய திருக்கூற நீழக்கு நின்ற தெரிண்ட வைதிகர் வாழ் திருவிடை கழியில் திருக்கூற நீழக்கு நின்ற குருண்டை பூங்குஞ்சி பிறச்சடை முடி முக்கண்ணுடை கோமல கொழுந்து குருண்டை பூங்குஞ்சி பிறச்சடை முடி முக்கண்ணுடை கோமல கொழுந்தே. வாழ்க வாழ்க. முக்கண்ணுடைய என்பவன் அந்த திரு காமேஸ்வரன், அங்க கொழுந்தாக இருப்பது அங்க இருக்கிற முருகப்பெருமான் என்று இரண்டையும் சுட்டி காட்டு. அன்பையும் அறிவையும் சுட்டுகிற பாடல்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. கடைசி பாட்டு நம் தாமரையா இருக்காரா? கொழுந்திரள் வாயார். தாமரையா ஐயா சிவாய நம்ம அப்ப பயணத்துல இருக்கிறாங்க நேத்து மதுரை வரைக்கும் போயிட்டு வந்தாங்க ஐயா. போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன். இப்பதான் நாகப்பட்டினம் வந்துட்டு இருக்கிறேன். சரிங்க சரிங்க. அப்ப நீங்க ஊருக்கு காஞ்சிபுரம் வரல? இல்லைங்க, இன்னைக்கு இங்கதான் இருக்கிறேன். இந்த புறாமரம் வந்து குடும்ப ஒற்றுமைக்கான தலமா போற்றப்படுதுங்க ஐயா. திருவிடைக்கழி வந்து குடும்ப ஒற்றுமைக்காக இங்க எல்லாரும் வந்து வழிபட்டுட்டு போறாங்க. இது பக்கம் தான் ஐயா. நான் போயிட்டு வந்தேன் 2 நாளைக்கு முன்னாடி. நீங்க குடும்ப ஒற்றுமைனா சனி ஞாயிற்றுக்கிழமை குடும்பத்துக்குள்ள வந்து காஞ்சிபுரத்துல வந்துருக்கணும். மதுரை திருப்பரங்குன்றம் போயிட்டு வந்தேங்க ஐயா. கந்தன் மலை பாத்துட்டு வந்தேன். திருப்பரங்குன்றம் சிவனுடைய மகன் கத்தன் சிக்கந்தர் மலை பாத்துட்டு வந்தேங்க. அது சிவன் மலையா? சிவன் மலை. ஞானசம்பந்தர் வாக்கு திருப்பரங்குன்றத்துல ஞானசம்பந்தருடைய வாக்கு. அங்க இருக்கிற பரங்கிரிநாதன் அவர் எப்படி பாடினார்னா, மைத்தகு மேனி வாழறக்கந்தன் மகுடங்கள் பத்தினத்தின் தோள் 20 செற்றான் பரங்குன்றை சித்தமது ஒன்றி செய்கழல் உன்னி சிவன் என்று நித்தலும் ஏத்த தொல்வினை நம்மேல் நெல்லாவேன்னு பாட்டு. நான் மதுரை சொல்ல திருப்பரங்குன்றா இருந்தேன். அதுதாங்க ஐயா. அங்க அவரு அங்கேயும் குடும்பத்தோட தானே இருக்கிறாரு. பாத்துட்டு வந்தாங்க. குடும்பத்தோட போய் பாத்துட்டு அவங்கள அப்படி அனுப்பிட்டு நான் இப்படி வந்துட்டேன். சரி சரி. அவங்களே கூட்டு போறீங்களா? ஆமாங்க, எல்லாரும் அவங்க. ஆமாங்க. சரி சரி. அவங்கள காஞ்சிபுரம் பஸ் எடுத்துட்டீங்க, மதுரை நாகப்பட்டினம் வந்துட்டீங்க. ஆமாங்க ஆமாங்க. சரிங்க சரிங்க. நன்றி. கடைசி பாட்டு யார் படிக்கிறது? சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் லலிதால வராது. கொழுந்திரள் வாயார் தாய்மொழியாக தூமொழி அமரர் கோமகனை செழுந்திரள் ஜோதி செப்புரை சேந்தன் வாய் சொல்லிவை சுவாமையே செழுந்தட பொழில் சூழ் திருவடை கழியில் திருக்குற நீழக்கு நின்ற எழுங்கதிர் ஒளியை ஏத்துவ கேட்பார் இடர்கெடுமால் உலமனமே எழுங்கதர் ஒளியை ஏத்துவ கேட்பார் இடர்கெடுமால் உலமனமே. சிவசிவ. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் பெருவடி வணக்கம். அவரவர்களுக்கு உரிய அந்த தாய்மொழியிலே பெருமானை வழிபாடு செய்த அதனாலே கொழுந்திரள்வாயார் தாய்மொழியாக தூமொழி அமரர் கோமகனை பெருமானை வணங்குற போது நான் என்னுடைய தாய்மொழியாலே வணங்குதல் அதுதான் நமக்கு தூமொழியாக அமையும் என்று சேந்தனார் சொல்லி காட்டுகிற பாடல். வாழ்க வாழ்க சொல்லி இதோட இந்த நிகழ்ச்சியை நிறுத்துறோம். மிச்சம் நாளைக்கு வச்சுக்கலாம். டைம் எடுத்து. சிவாயிரம். திருப்பொன்னூசல் வாங்க. நித்திலாமா வாங்க. கூட்டம் வரவே இல்லையே. திருப்பொன்னூசல் படிங்க. எத்தனாவது பாட்டு சொல்லுங்க? 7வது பாட்டு. ஒன்னருக்கு அறிய. நித்திலாமா இருக்காங்களா? அடுத்தது காந்திமதி அம்மா வாங்க. படிக்கிறேங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். உன்னற்கரிய திரு உத்தர கோசமங்கை மண்ணே பொழிந்திருந்த மாமரையும் தன் புகழே
பண்ணி பணிந்திரைஞ்ச பாவங்கள் பற்றறுப்பான் அன்னத்தின் மேலேறி ஆடும் மணி மயில் போல் என்னத்தன் என்னையும் ஆட்கொண்டான் எழில் பாடி பொன்னொத்த பூமுலையீர் பொன்னும் சதாடாமோ என்னத்தன் என்னையும் ஆட்கொண்டான் எழில் பாடி பொன்னொத்த பூமுலையீர் பொன்னும் சதாடாமோ பொன்னும் சதாடாமோ. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். சங்கரையா வாங்க, திருக்கதவம் அடைக்க. விடுமின் வெகுளி வேட்கை. திருச்சிற்றம்பலம். வாங்கயா. வரலையா, வந்துட்டேன். 8:45 திருச்சிற்றம்பலம். விடுமின் எகிலி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை உடையான் அடிக்கீழ் பெரும் சாத்தோடு உடல் போவதற்கே ஒரு படுமின் அடையும் நாம் போய் சிவபுரத்து அணியார் கதவது அடையாமே புடைபாட்டுருகி போற்றுவோம் புயங்களால் வாழ் புகழ்களையே புடைபாட்டுருகி போற்றுவோம் புயங்களால் வாழ் புகழ்களையே புயங்களால் வாழ் புகழ்களையே புயங்களால் வாழ் புகழ்களையே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. தேவி வெங்கடேசன் வாழ்த்து படிங்கம்மா. ஐயா வாங்க. ஐயா அதுக்குள்ள வந்துட்டேங்க, காட்டுக்கு வந்துட்டேங்க. திருச்சிட்டோம்லங்க ஐயா. நான் புக்கு கையில இல்லைங்கய்யா, வீட்லயே இருக்குங்க ஐயா. சரி பெருமானே. சரி. வாழப்பாடி சித்ராமா வாங்க. வாழ்த்து படிங்கம்மா. ஐயா திருச்சிற்றம்பலம் ஐயா. பெருமானே சிவசிவா. திருச்சிற்றம்பலம். வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் வீழ்க தன் புனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம். பரமேஸ்வரியம்மா வாங்க, வாழ்த்து படிங்க. சிவாய நம ஐயா. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை கண்ணில் நல்ல அகுதுரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. உமாமா வாங்க, படிங்கம்மா. அடுத்தது உமாமா படிப்பாங்க. தனம் தரும் சிவாயனன் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லாத இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. ஐயா திருச்சிற்றம்பலங்க ஐயா. ஐயா முடிச்சுக்கலாமா? மண்ணின் சிவபெருமானே சீக்கிரம் வாங்க. பாட வேண்டும், பாட சொல்லுங்க ஐயா. சீக்கிரம் முடிச்சுக்கலாம். யார் பாட போறீங்க? படிங்கம்மா. தேவி வெங்கடேஷ் படி. ஐயா மண்ணில் நல்லவனம் வாழலாம் வைகளும்
எண்ணில் நல்ல கதிக்காதோர் குறைவில்லை, கண்ணில் நல்லதொரும் கழுமல வளநக, பெண்ணில் நல்லாரோடு பெருந்தகை இருந்ததே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். வாழ்க அந்த அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே 9ஆம் திருமுறை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்தனை அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை மனம் மொழி மெய்களாலே வணங்கி வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று இரவு 8 மணிக்கும் பிறகு 9:50க்கும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறும். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். நன்றிங்க, அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்.